பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காயின் ஆபேல் குறித்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சது தான். பாருங்கள், ஆபேலை காயின் கொலை செய்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததினால், தன்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்காததினால், யாருடைய செயலில் கர்த்தருக்கு பிரியம் இருக்கிறதோ அவர்களுடைய காணிக்கையைத்தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் காயின் மூர்க்க குணம் கொண்டு ஆபேலை கொலை செய்கிறான். அதற்கு கர்த்தர் காயினுக்கிட்ட தண்டனை பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில், நீ பயிரிடும்போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த இந்த சாபத்தை தான், இந்த தண்டனையை தான் தன்னால் சகித்து கொள்ள முடியாது என்று சொல்லி காயின் சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இந்த தண்டனை கொடுக்குறாருன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி 9வது வசனத்தில் பார்த்தோன்னா, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு சொல்லி கர்த்தர் காயினிடத்தில் பதில் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த காரியத்திலிருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்னென்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி இல்லாமல் நிலையற்று அலைகிறவர்களாய் இருப்போமே. ஆனால் அதற்கு என்ன காரணம்னு சொல்லி தெரியாமல் நம்ம புலம்பி தவித்து கொண்டு இருக்கலாம். இதுதான் காரணம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை அறியாமல் நம்முடைய கோபத்தினாலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையினாலேயோ மற்றவர்களுக்கு செய்த தீங்கு அவர்கள் நம்மை குறித்து ஆண்டோடைய சமூகத்தில் முறையிடும்போது கர்த்தர் இந்த தண்டனையை நமக்கு கொடுக்கிறார், இந்த சாபத்தை கட்டளையிடுகிறார். இது நம்ம அநேகருக்கு புரிவதில்லை. நம்ம ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். யாரோ ஒருத்தருடைய கூக்குரலின் சத்தம் நம்முடைய பேரில் புகாராக ஆண்டுடைய சமூகத்தில் போய் எட்டி இருக்கிறது. அதனால் கூட நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை நம்மோடு பேசுகிறார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை இந்த காரியத்தில் குறைவுபட்டு இருப்போமே, ஆனால் அவனுடைய சமூகத்தில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுக்காக மற்றவர்களுக்கு நம்மால் ஏதாவது இடையூறு வந்திருக்குமானால் அதற்கு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம்.